வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு 2.5 லட்சம் மானியத்தோடு 15 லட்சம் வரை கடன் தரக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதற்கான தகுதிகள் என்னென்ன ஆவணங்களை அங்கே சமர்ப்பிக்கணும் என்பது போன்ற கூடுதல் விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, தமிழ்நாட்டில் இளைஞர்களின் வேலையில்லா திண்டாட்டத்தை சமாளிக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க முன்முயற்சி தான் வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், அதாவது அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். இந்த திட்டமானது குறிப்பாக சொந்த தொழில் தொடங்க ஆர்வமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பெண்களை குறிவைக்கிறது. இதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களிடையே குறிப்பாக சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு சுய தொழில் மேம்படுத்துவதாகும். அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் திட்டத்தில் தகுதியான இளைஞர்களுக்கு 15 லட்சம் வரை கடன் கொடுக்கறாங்க. அதோடு அரசின் திட்ட மதிப்பீட்டில் 25% வரை மானியமும் கொடுக்கறாங்க. இதன் மூலமாக அதிகபட்சம் 2.5 லட்சம் வரை மானியமாக பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மானியம் இளம் தொழில் முனைவோர் மீதான நிதி சுமையை குறைத்து புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கான அவர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கிறது. இந்த திட்டம் படித்த வேலையற்ற இளைஞர்களை, குறிப்பாக சமூக பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவை சேர்ந்தவர்களை தொழில் முனைவோராக மாற்ற ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் பள்ளியில் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பொது பிரிவு விண்ணப்பதாரர்களுக்கு 18 வயது முதல் 30 வயது வரை இருக்க வேண்டும் அப்படின்னும், அதே சமயத்தில் பிற்படுத்தப்பட்ட அல்லது சிறுபான்மையினருக்கு 45 வயது வரை வயது நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மேலும் விண்ணப்பதாரர்களின் ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் உற்பத்தி துறை மேனுஃபேக்சரிங் கீழே 15 லட்சம் ரூபாயும், சேவைகள் சர்வீஸ் மற்றும் வணிக பிரிவு ட்ரேடிங்கில் 5 லட்சம் ரூபாயும் கடனாக பெற்று தொழில் துவங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து கடன் பெறலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதோடு இந்த திட்டத்தில் அதிகபட்ச சலுகையாக 2.5 லட்சம் வரை அரசு மானியமாக வழங்குகிறது. RBI வங்கியின் வழிகாட்டுதல் படி ரூபாய் 10 லட்சம் வரையிலான கடனிற்கு அடமானம் எதுவும் தேவையில்லை. தமிழ்நாடு அரசின் சிறு குறு நிறுவனங்கள் துறை அமைச்சக இணையதளத்தில் இருந்து இந்த திட்டத்திற்கான விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.